அனைவருக்கும் தமிழ் நேசம் அகாடமியின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது 7ஆம் வகுப்பு முதல் பருவம் குடிமையியல் பாடம் 1 சமத்துவம். 7ஆம் வகுப்பு முதல் பருவம் குடிமையியல் பாடம் 1 சமத்துவம். ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருத்தல் என்பது சமத்துவம். சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் என்று கூறியவர் யார்? பேராசிரியர் லாஸ்கி. சமத்துவம் என்பது முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும் என்பது யாருடைய கூற்று? பேராசிரியர் லாஸ்கி. பல நூறு ஆண்டுகளாக மனித சமூகத்தை ஊக்குவித்து வழிநடத்திய ஆற்றல் வாய்ந்த நீதி மற்றும் அரசியல் கோட்பாடு எது? சமத்துவம். நீதியின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படும் போது மட்டுமே பொருளுடையவையாக இருக்கும் மக்களாட்சி கோட்பாடுகள் எவை? சுதந்திரம், சமத்துவம். சமத்துவத்தின் வகைகள் எவை? சமூக சமத்துவம், குடிமை சமத்துவம். 2 அரசியல் சமத்துவம், பாலின சமத்துவம். 3 மனித மாண்பு, வாய்ப்பு மற்றும் கல்வியியல் சமத்துவம். 4 இந்திய அரசியல் அமைப்பில் சமத்துவம். விடை அனைத்துமே சரி. அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் என்பது டேஸ் சமூக சமத்துவம். அனைத்து குடிமக்களுக்கும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பதே டேஸ் சமத்துவம் ஆகும், குடிமை சமத்துவம் ஆகும். இந்த கூற்று 1 இங்கிலாந்தில் சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு உள்ளது. கூற்று 2 இந்தியாவிலும் சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு பின்பற்றப்படுகிறது. 2 கூற்றுமே சரி. அதனால் விடை கூற்று 1 மற்றும் 2 சரி. கூற்று 1 இங்கிலாந்தில் சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம் என்பதோடு அது அனைவரையும் சமமாக நடத்துகிறது. கூற்று 2 இந்தியாவிலும் அதை போலவே சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு பின்பற்றப்படுகிறது. 2மே சரி. கூற்று 2ம் சரி. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை கூறியவர் ஏவி டைசி. மக்களாட்சி நாடுகளில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் அரசியல் உரிமைகள்: 1 வாக்களிக்கும் உரிமை, 2 பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, 3 அரசியல் விமர்சனம் செய்யும் உரிமை. அனைத்துமே சரிதான். விடை அனைத்தும் சரி. இந்தியாவில் டேஸ் வயது பூர்த்தியடைந்த அனைவருக்கும் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் வாக்குரிமை அளிக்கப்பட்டுள்ளது. 18 வயது பூர்த்தியடைந்த. 14 கூற்று 1 இந்தியாவில் முதல் பொது தேர்தல் 1952 நடைபெற்றது. கூற்று 2 இந்த தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. கூற்று 2மே சரிதான். அதனால் விடை கூற்று 1 மற்றும் 2 சரி. சுவிட்சர்லாந்து நாட்டில் எந்த ஆண்டு பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது? 1971. இந்தியாவில் டேஸ் வயது பூர்த்தியடைந்த அனைவரும் தேர்தலில் போட்டியிடலாம். 25 வயது பூர்த்தியடைந்த. 17 நாட்டின் பிரதமரின் வாக்கின் மதிப்பும் ஒரு சாதாரண மனிதனின் வாக்கின் மதிப்பும் பொது தேர்தலில் ஒன்றே என்பதை குறிக்கும் சமத்துவம் எது? அரசியல் சமத்துவம். ஆண் பெண் இருவரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறுதல் என்பது பாலின சமத்துவம். பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது? 50%. பெண்கள் சம அந்தஸ்து பெறுவதற்கு கடினமாக பணியாற்றியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள்: 1 ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். 2 தயானந்த சரஸ்வதி, மகாதேவ கோவிந்த ரானடே. 3 தாராபாய் ஷிண்டே, பேகம் ருகேயா சகாவத் உசேன். அனைத்துமே சரிதான். ஆன்சர். விடை அனைத்தும் சரி. 21 எந்த நூற்றாண்டிலிருந்து பல்வேறு முயற்சிகள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன? 19ஆம் நூற்றாண்டிலிருந்து. பாலின சமத்துவம் என்பது
பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள், வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்றுபோல நடத்தப்பட வேண்டும் என கூறும் நிறுவனம் எது? யுனிசெஃப் நிறுவனம். கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று எது? மனித மாண்பு என்பது சுயமரியாதை ஆகும். மனித மாண்பு என்பது முக்கியமான மனித உரிமை என்பதோடு இதிலிருந்தே அனைத்து அடிப்படை உரிமைகளும் தோன்றுகின்றன. மாண்பு என்பது கௌரவமான, மேலான, சிறந்த தகுதியாகும். விடை அனைத்துமே சரிதான். 24. இந்திய அரசியலமைப்பு குடிமக்களுக்கு சமத்துவத்தை எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் மூலம் அளிக்கிறது? 14, 18. இந்திய அரசியலமைப்பு மக்களுக்கு சமத்துவத்தை எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் மூலம் அளிக்கிறது? 14 18. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்று கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 21. பொறுத்துக இந்திய சட்டப்பிரிவுகள். சரிங்களா? நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, 14லேருந்து 18 வரைக்கும் அப்படின்ட்டு. சட்டப்பிரிவு நான் இந்த சீட்டுக்கு கொஸ்டின் பார்த்துடுறேன். சட்டப்பிரிவு 14, சட்டப்பிரிவு 15, சட்டப்பிரிவு 16, சட்டப்பிரிவு 17, சட்டப்பிரிவு 18. ஆன்சர் என்னென்னா, சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது. 15 பாகுபாட்டை தடை செய்கிறது. சட்டப்பிரிவு 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. சட்டப்பிரிவு 17 தீண்டாமையை ஒழிக்கிறது. சட்டப்பிரிவு 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது. அனைத்துமே சரி. உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா. மக்களாட்சியின் தூண்கள் சமத்துவம், நீதி. ஐக்கிய நாடுகள் சபை 2017 நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது டேஸ் குறிப்பிடப்பட்டுள்ளது? 5வது. எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது? 5வது. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? சமத்துவம் என்பது மிகவும் முக்கியமானதாகும், ஏனெனில் அது தனிமனித மாண்பினை தக்க வைக்கிறது. சமூகம் நல்ல முறையில் இயங்குவதற்கு சமத்துவம் ஒரு முக்கியமான கோட்பாடாகும். அனைத்துமே சரி. மக்களாட்சியின் 2 அடிப்படை கோட்பாடுகள், ஒன்று சுதந்திரம், இன்னொன்று சமத்துவம். சமத்துவத்தின் வகைகள் பற்றி அறிதல். எந்த சமத்துவ வகையை சார்ந்தது? 1 தகுதி, சாதி, நிறம், மதம் மற்றும் தரம் ஆகியவற்றின் அடிப்படையில் குடிமக்கள் மத்தியில் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. அது சமூக சமத்துவம். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். அது குடிமை சமத்துவம். வாக்களிப்பதற்கான உரிமை, அரசாங்க அலுவலகத்தில் பணியாற்றும் உரிமை, அரசாங்கத்தை விமர்சிக்கும் உரிமை, அது அரசியல் சமத்துவம். எந்த விதத்திலும் ஆணுக்கு குறைவாக என் திறமை இல்லை, பாலின சமத்துவம். அடுத்தது இதனுடைய புத்தக பரீட்சையில் பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்வு செய்க. இப்போ புத்தக பயிற்சிகள் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்வு செய்க. 1 பின் வருவனவற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை? எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை ஆ, தேர்தலில் போட்டியிடும் உரிமை. கீழ்கண்டவைகளில் எது அரசியல் சமத்துவம் ஆகும்? விடை பார்த்தீங்கன்னா ஆ, அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது. அடுத்தது, இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் வயது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா விடை ஆ, 18. சாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை எது அப்படின்னா ஆ, மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு? விடை ஆ, 1971. கோடிட்ட இடங்களை நிரப்புக. குடிமை சமத்துவம் டேஸுக்கு முன்பு அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது. சட்டத்திற்கு. 2வது, டேஸ் முதல் டேஸ் வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் சமத்துவ உரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன. 14 முதல் 18 வரையிலான. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். 14லேருந்து 18 வரைக்கும் என்னென்ன சட்டம் அப்படின்ட்டு.
தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது டேஸ் உரிமை ஆகும். அரசியல் உரிமை ஆகும். சமத்துவம் என்பது முதலாவதாக டேஸ் இல்லாததாகும். சமூக சிறப்புரிமை இல்லாததாகும். சமூக சிறப்புரிமை இல்லாததாகும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் குடிமையியல் பாடம் 1 சமத்துவம் இதான் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிட்ருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்களுடைய பழைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோஸ்க்குலேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய பழைய வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுப்புங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.